அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் பார்த்துட்டு வர பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 6லிருந்து இலக்கண கவிதை பகுதியான பூத்தொடுத்தல், அதாவது பூத்தொடுத்தல் அப்படிங்கிற செயல் பகுதியை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பூத்தொடுத்தல்ங்கிற நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி. பாருங்கள், உமா மகேஸ்வரி பூத்தொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நான் தான் சொன்னேன் நிறைய ஷார்ட்கட் வச்சு படிக்காதீங்க அப்படின்ட்டு. அது எந்த இதுக்கு சொன்னேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொன்னது செய்யுளை படித்து அதுக்கான மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க, அந்த செய்யுளுக்கு ஷார்ட்கட் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி பேர் பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் நிறையா பேர்கள் வரும், நிறைய தலைப்புகள் வரும். அது எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்டு வச்சு படிக்கும் போதும், இப்போ பூத்தொடுதல் என்ற நூலை எழுதியவர் யார், நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால், சரி பூ உமா மகேஸ்வரி தானே, உமா பூத்தொடுக்கும் தானே நமக்கு வச்சு படித்தோம் அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும், சரிங்களா? நம்ம டைம் சேவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்டு வச்சு படிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு புக்கு மட்டும் படிக்கல, இது மாதிரி நம்ம அடுத்த 9th புக்கு, 8th, 7th, 6th, 11th, 12th இப்படி எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டிய இது இருக்குது. அதனால் நம்ம எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன கீவேர்டு வச்சு படிச்சுக்கலாம். பாருங்கள், பாடத்துக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னா, இது ஒரு கவிதை, ரொம்ப அழகான ஒரு கவிதை. பாருங்கள், கலைகள் மனித வாழ்விற்கு அழகூட்டுப்பவை, அழகியல் மண்ணுயிர்கள் அனைத்தையும் தம் வாழ்வியல் சூழலுடன் பிணைத்து கொண்டுள்ளது. தத்தித்தாவும் குழந்தை முதல் தள்ளாட முதியவர் வரை யாவரும் அழகுணர்ச்சி மிக்கவர்களே. பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது குழந்தை அழகுன்னு நமக்கு தெரியும், அந்த தள்ளாடுற முதியவர்களும் கூட அவங்களோட தோற்றம் மாறிடும். குழந்தையாக இருக்கும் போதும் இருக்கிற தோற்றம் முதுமையாக இருக்கும் போதும் இருக்கிறதில்ல. ஆனால் அந்த முதுமையும் அழகு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாடெடுத்த நறுமலரை தொடுப்பாளனின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகிற கவிஞரில் ஒருத்தர் தான் உமா மகேஸ்வரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த பாடல் சும்மா இந்த பாடல் படிச்சுக்கோங்க. இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமான தெரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லி தண்டுகள். சாந்தமானதொரு தெரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லி தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியுமா? சரிங்களா? இறுக்கி முடிச்சு போட்டால் அந்த காம்போட கழுத்து முறிஞ்சு போயிடும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். ஒருவேளை என் மனமே நூலாகலாம் நுண்மை உற்றாலொழிய. பாருங்கள், எவ்வளோ அழகான தமிழ் வார்த்தையால் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பாடல் இது. பாருங்கள், உமா மகேஸ்வரி பற்றி பார்த்துக்கலாம். கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவங்க. தற்போது அந்த இதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சாங்கல்ல, அதில் தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை மாவட்டத்தில் பிறந்து தற்போது தேனி மாவட்டமான ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வர்றாங்க. யார்? உமா மகேஸ்வரி. இவர் நட்சத்திரங்களின் நடுவே இவரோட கவிதை தொகுப்பெல்லாம் பாருங்கள். நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளார். இவங்க கவிதை, சிறுகதை, புதினம் எல்லாத்துலேயுமே தன்னுடைய திறமையை புதுப்பிச்சு தன்னுடைய திறமையை காமிச்சிட்டு வர்றாங்க. கவிதை, சிறுகதை, புதினம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இவங்களோட இது ரொம்ப முக்கியம். இதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா 3 நூல் தான் கொடுத்துருக்காங்க. நட்சத்திரங்களின் நடுவே, சரிங்களா? உமா மகேஸ்வரி என்ன பண்ணுறாங்க, பூவை தொடுக்குறாங்க. அப்படி ஒரு கதையாக வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களோட படைப்புகள் கூட சில நேரம் உங்களுக்கு கேட்கலாம். அதால் ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க, ஒரு கதை மாதிரி. உமா மகேஸ்வரி நட்சத்திரங்கள் நடுவே, சரிங்களா, வெறும் பொழுதுல ஒரு கற்பாவையாக அவங்க உட்காந்துக்கிட்டு, பாவைன்னா பெண்ணை தானே குறிக்கும். ஒரு கற்பாவை அப்படின்னா பெண் சிலை போல ஒரு கற்பாவையாக நட்சத்திரங்கள் நடுவில் உட்காந்துட்டு பூவை தொடுக்குறாங்க அப்படிங்க ஞாபகமாக வச்சுக்கணும். எல்லா கதையும் அவங்களோட படைப்புகள் எல்லாமே இதில் கலந்துருச்சு, சரிங்களா? இப்படி கூட நீங்கள் ஒரு கதையாக வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப சின்ன பாடல் தான். இந்த பாட்டை படிச்சுட்டு இந்த உமா மகேஸ்வரி பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. நன்றி, வணக்கம். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.